கூலண்ட் லைட்டாக யூஸ் பண்ணி விட்டால் போதும். கூலண்ட் வெளியில் இருந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ரேடியேட்டர் வந்து ஃபேன் வந்து சுற்றலை அப்படின்னா ஒன்று ஹீட் சென்சாரோட இதையும் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இன்றைக்கி பார்த்தோன்னா நம்ம கேடிஎம் டியூக்கில் வந்து ரேடியேட்டர் இதை வந்து எப்பவுமே வந்து நான் வந்து டாப் அப் தான் பண்ணுவேன். அதே மாதிரி 1 இயருக்கு ஒரு முறை வந்து ரேடியேட்டர் வந்து கழட்டி க்ளீன் பண்ணி கூலண்ட்டை வந்து ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிவிட்டு வந்து ஃபுல் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து ரேடியேட்டர் வந்து எப்படி வீட்டிலே வச்சு எப்படி கழட்டலாம் அப்படின்றத பற்றி இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்தோன்னா பைக்கோட இன்ஜின் கார்டை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அதில் பார்த்திங்கன்னா மேலே ஒரு 2 அலாங்கி போல்டும், அதே மாதிரி கீழ் சைடில் வந்து ஒரு 2 அலாங்கி போல்ட்டும் வந்து இருக்கும். அதை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ஒவ்வொரு நெட் அண்ட் போல்ட்டை கழட்டும் போது அதுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி கரெக்டான டூலை வச்சு கழட்டுங்க. இல்லைனா ஹெட்டு வந்து மெல்ட் ஆகிடுச்சுன்னா கழட்டுறது வந்து கஷ்டமாயிடும். இன்ஜின் கார்டை லைட்டாக ஷேக் பண்ணி தூக்கி எடுத்தால் வந்துடும். செயினுக்கு விட்ட ஆயில் இதெல்லாம் வந்து பயங்கரமாக டிஸ்ட்டாக வந்து ஒட்டி இருக்குது. அடுத்து ரேடியேட்டர் கார்டையும் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இந்த சைடில் ஒரு 2 அலாங்கி போல்டும், அந்த சைடில் ஒரு 2 அலாங்கி போல்டும் கொடுத்துருப்பாங்க. அப்படி சென்டரில் வந்து சில போல்டும் இருக்கும், அதையும் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். கேடிஎம் அப்படின்ற அவங்களோட நேம் பார்த்திங்கன்னா ஹேண்டில் பேர், ரேடியேட்டர் கார்டு எல்லா இடத்துலையுமே வந்து கொடுத்துருக்காங்க. சென்டரில் இருக்க இந்த போல்டையும் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ரேடியேட்டரில் மேல் சைடில் வந்து ஒரு 2 போல்ட்டும் கீழே ஒரு 2 போல்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதை கழட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக 10ஆம் நம்பர் ஸ்பேனர். இது வந்து கரெக்டாக இந்த 10 இந்த ஸ்பேனர் வந்து கரெக்டாக வந்து சூட்டபிள் ஆகும். நீங்கள் ரேடியேட்டர் ஃபேனை வந்து ரிமூவ் பண்ணி சேஞ்ச் பண்ணதுனாலும் சரி, இல்லை ரேடியேட்டர் ஃபுல்லாக கழட்டுறதுனாலும் சரி, இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் கழட்டவே முடியும். ரேடியேட்டர் கார்டை வந்து அப்படியே லைட்டாக இழுத்து அந்த கிளிப்லேருந்து இழுத்து லைட்டாக எடுங்க, வெளியில் வந்துடும். எடுத்துகிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த போல்டு இதெல்லாம் கழட்டினது வாஷர் இதெல்லாம் வந்துருக்கும், அதெல்லாம் வந்து சேஃப்டியாக வந்து எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம். ரேடியேட்டர் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் க்ளீனாக தான் இருக்குது. இப்போ லைட்டாக டஸ்ட்டு வந்து கொஞ்சம் பட்டிருக்கு. அப்படியே கிட்ட காட்டுற பாருங்கள். இந்த ஃபிங்க்ஸு ரேடியேட்டர் ஃபிங்க்ஸ்லாம் வந்து லைட்டாக டஸ்ட்டு இருக்குது. நான் எப்பவுமே வந்து கொஞ்சம் க்ளீனாக தான் வச்சுருப்பேன் தொடச்சி. இன்ஜினில் பார்த்தோன்னா வாட்டர் பம்ப்பு கேஸ் கிட்ட பார்த்தோன்னா கூலண்ட்டை வந்து வெளியில் எடுக்கிற ஏரியா இருக்கும். அங்கே வந்து அந்த போல்டை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். எல்லா போல்டுமே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் வந்து லூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. லெஃப்ட் சைடில் வந்து லூஸ் பண்ணிடலாம். இப்போ ஏர் பார்த்திங்கன்னா உள்ளார வந்து ஏர் போனால் தான் கூலண்ட் வந்து ஃபோர்ஸாக வந்து வெளியில் வரும். மேலே இருக்கிற கேப்பை பார்த்திங்கன்னா கரெக்டில் கீழே தான் வந்து ஃபஸ்ட்டு லூஸ் பண்ணிடுறேன். பார்த்தோன்னா கூலண்ட் வந்து லோவாக தான் வந்து ப்ரெஷரோட பொறுமையாக வருது பாருங்கள். அடுத்து அப்படியே மேலே வந்து இந்த கேப்பை வந்து லூஸ் பண்ணிடணும். இந்த அலுமினியம் இது வந்து நம்ம வெறும் கட்டிங் பிளேட்டில் வந்து இது பண்ணோன்னா கொஞ்சம் ஸ்க்ராச்சஸ் ஆகும். இதனால் வந்து கிளாத்தை வச்சு ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ண உடனே ஏர் லைட்டாக உள்ளே போனோடனே கூலண்ட் வந்து ஃபோர்ஸாக வந்து கீழே வந்து கிராவிட்டிக்கு வந்து வெளியில் வந்து ஈஸியாக வந்துடும். இப்போ பாருங்கள், கீழே வந்து ஃபோர்ஸாக வந்து கீழே வரும். கேமராவை அப்படியே காட்டுறேன் பாருங்கள், தெரியுதுங்களா? ஃபுல் ஃபோர்ஸோடு இப்போ கீழே வந்து கூலண்ட் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த ரேடியேட்டரோட கேப்பை கழட்டுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வண்டியில் வெளியில் எங்கேயாவது போயிட்டு வந்தீங்கன்னா ஹீட்டு கம்மியானோடனே கழட்டணும். ஏன்னா ஓவர் டெம்பரேச்சரில் இருக்கும். அந்த கேப்லேயே வந்து வார்னிங் சிம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுலேயே இந்த கேப்பை வந்து வெளியில் எடுத்துடலாம். சில டைம் பார்த்தோன்னா இந்த கேப்போட உள் சைடில் பார்த்தோன்னா கூலண்ட் உள்ளே பாயில் ஆகி அதோட ஒரு மாதிரி க்ரீஸ் மாதிரி சில இதெல்லாம் இந்த இடத்துல சென்டரில் வந்து ஒரு மாதிரி ஒட்டி இருக்கும். எந்தில் எதுவும் இல்லை, க்ளீனாக தான் இருக்குது. நீங்களும் உங்கள் வண்டியில் கட்டும்போது கண்டிப்பாக அந்த மூடியை வந்து க்ளீன் பண்ணி கொடுங்க. கூலண்ட் வந்து ஃபுல்லாக வந்து ட்ரை ஆகிடுச்சு. அப்படியே ஓவர்ஃபுல் டேங்கோட இந்த கேப்பையும் வந்து லைட்டாக லூஸ் பண்ணி எடுத்துடலாம். அப்போ தான் ஏர் வந்து ஃபுல்லாக உள்ளே போய்ட்டு அதில் இருக்கிறதும் வந்து ஃபுல்லாக வந்து ட்ரை ஆகிடும். ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடுச்சு. அடுத்ததாக ரேடியேட்டரோட ஓஸ் கிளிப்பையும் கழட்டிக்கலாம். அப்படி இல்லைனா ரேடியேட்டரோட சப்போர்ட் போல்டு இருக்குது, அந்த போல்டையும் வந்து 10ஆம் நம்பர் ஸ்பேனர், இந்த ஸ்பேனரை வச்சாலும் கரெக்டாக வந்து ஃபிட் ஆகும். அந்த போல்டு வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் கட்டமாக ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி சின்ன ஸ்பேனர் வச்சு தான் ஈஸியாக வந்து கழட்ட முடியும். நான் கழட்டிட்டு அப்படியே கையில் காட்டுற பாருங்கள். இந்த மாதிரி சின்ன ஸ்பேனர் தான், லென்த்து ஸ்பேனர்லாம் இருந்தால் கொஞ்சம் இடிக்கும். சின்ன ஸ்பேனர் வச்சு ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இது இருக்க பாருங்கள், கரெக்டாக 10ஆம் நம்பர் ஸ்பேனர் வந்து இந்த போல்டுக்கு வந்து இப்படி கிராஸில் இப்படி வச்சு அழுத்தினோன்னா கரெக்டாக வந்து உள்ளே ஃபிட் ஆகும். இது பாருங்கள், இப்படி வச்சு கரெக்டாக ஈஸியாக வந்து லெஃப்ட் சைடில் வந்து லூஸ் பண்ணி கழட்டிக்கலாம். போல்டு டிசைன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கவே சில பேருக்கு வந்து எப்படி அதை வந்து கழட்டுறது அப்படின்னு தெரியாமல் அப்படியே வந்து விட்டுருவாங்க.
ரேடியேட்டரை வந்து கழட்டி க்ளீன் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு சர்வீஸ் சென்டர் தேடி போகிறவங்களும் இருக்காங்க. ரேடியேட்டரோட ஓஸ் கிளிப்பை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இந்த கிளிப்பு பார்த்தோன்னா கூலண்ட் வந்து லீக்கேஜ் ஆகாத அளவுக்கு நல்லா க்ரிப்பாக டைட்டாக பிடிச்சிக்கிற மாதிரி செம்மையாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த கிளிப்பை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இந்த கிளிப்பு தான் பார்த்திங்கன்னா டியூக்கில் வந்து ஃபியூல் டேங்க்கு கீழெல்லாம் நிறைய ஏகப்பட்ட இடத்துல ஓஸுக்கு வந்து இதுதான் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. கட்டிங் பிளேயரே வந்து வச்சு காட்ட முடியாத அளவுக்கு சின்ன நோஸ் பிளேயர் வச்சு காட்டுற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. பார்த்திங்களா செம்ம க்ரிப்பாக இருக்குது. ஒரு வழியாக வெளியில் எடுத்துட்டேன். இப்போ இதோட ஹெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி குண்டாக அலுமினியத்துலேயே கொடுத்துருப்பாங்க ரேடியேட்டரில். அதுலேருந்து கொஞ்சம் லெஃப்ட் ரைட்டு அப்படியே முறுக்கி எடுத்தால் வெளியில் எடுத்துடலாம். வந்துடுச்சு பாருங்கள். ஓகே, இதே மாதிரி அந்த சைட்லேயும் வந்து ஒரு ஓஸ் இருக்கும். அதையும் வந்து ரிமூவ் பண்ணுறேன், காட்டுறேன். கொஞ்சம் கூலண்ட் வந்து ரேடியேட்டருக்குள்ளே இருக்கும். அது வந்து ஃபுல்லாக கழட்டினோடனே ஷேக் ஆனோடனே வெளியே வந்துடுச்சு. பவர்ஃபுல் டேங்கோட சின்ன ஓஸ் கிளிப்பு அதையும் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ தான் ரேடியேட்டர் வந்து வெளியே எடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த ஓஸ் வந்து எதாவது டேமேஜ் ஆகிருக்கான்னு பார்த்துக்குங்க. ஏன்னா இந்த ஓஸ் வந்து திக்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஓகே, அப்படியே ரேடியேட்டர் ஃபேனோட பின்னை வந்து மறக்காமல் வந்து ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. இந்த பின்னை ரிமூவ் பண்ணாமல் நம்ம ரேடியேட்டரை அப்படியே பிடிச்சி சில டைம் இழுத்து எடுக்கும்போது கொஞ்சம் கேபிள் வந்து கட் ஆகிடும். கழட்டிட்டேன் பாருங்கள். அடுத்தது அப்படியே ரேடியேட்டர் வந்து ஃப்ரண்ட் சைடில் போய்ட்டு லைட்டாக ஷேக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ரிமூவ் ஆகிடும். லைட்டாக அந்த கிளிப்பில் வந்து இருக்கும், அப்படியே இழுத்து எடுத்துடலாம். இந்த கேபிளை வந்து இழுக்கும்போது அப்படியே ஃபாஸ்ட்டாக இழுத்துட்டோம் அப்படின்னா கட் ஆகிடும். அதனால தான் பின்னாடி பின்னை வந்து எப்பவுமே கழட்டிடணும். ஓகே, ரேடியேட்டரை பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு உள்ளேயும் வந்து டஸ்ட்டு இல்லை, கம்மியாக தான் இருக்குது. உங்களுக்கு வந்து ஃபேன் சப்போஸ் போயிடுச்சு அப்படின்னாலும் இந்த மெத்தடில் இப்படி தான் கழட்டிட்டு ஈஸியாக பார்த்திங்கன்னா 2-3 போல்டு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கழட்டிட்டு ஃபேனை வந்து நியூ ஃபேனை வந்து மாற்றி இது பண்ணிக்கலாம். நீங்கள் சர்வீஸ் சென்டர் போயிட்டு என்ன மாடல் பைக்கோ அந்த சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற ரேடியேட்டர் கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபேன்லேயே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து என்ன ஆர்பிஎம், என்ன மாடல் ஃபேன் அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. அது நீங்கள் உங்கள் ஃபோனில் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய்ட்டு காட்டினோன்னா சர்வீஸ் சென்டரில் வந்து அந்த மாடல் வந்து கொடுத்துருவாங்க. அதிலே வந்து சீரியல் நம்பர் மெயினாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, நான் வந்து கூலண்ட் வந்து இன்னமும் இருக்குது. லைட்டாக சாய்ச்ச உடனே கூலண்ட் வந்து வெளியில் வந்து ஊற்றுது. ஓகே, நான் அப்படியே இந்த ஃபேனை கழட்டிட்டு ரேடியேட்டரில் லைட்டாக தண்ணியை வச்சு லைட்டாக வந்து கழுவிட்டு மற்றது வந்து காட்டுறேன். ரேடியேட்டரோட ஃப்ரண்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஃபிங்க்ஷன்லாம் வந்து இதாக இருக்கும். இது பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு வேறு. இந்த சின்ன கல்லெல்லாம் அடித்து ஃபிங்க்ஸ்லாம் வந்து பெண்ட் ஆகியிருக்கு. டஸ்ட்டு பார்த்தோன்னா அந்த கோருக்கு நடுவிலலாம் வந்து பயங்கரமாக இருக்குது. அப்படியே இப்போ பைக் மேலேயே வச்சு அப்படியே ஃபேனை வந்து ரிமூவ் பண்ணுறேன். ஸ்பேனர் வந்து இது கீழே இருக்குது. எடுத்துகிட்டு நான் வந்து அப்படியே கழட்டுறேன் பாருங்கள். பார்த்தோன்னா இந்த ஃபேனை வந்து ரெக்கை வந்து கரெக்டாக இது இருக்குது பாருங்கள். ரீப்ளேஸ்மெண்ட்டு ஃபேன் பண்ண தந்தாலும் இதை தான் கழட்டி இப்படி தான் கழட்டி பண்ண முடியும். இந்த ரெக்கை வந்து ஃப்ரீயாக சுற்றுதான்னு வந்து செக் பண்ணிக்கணும். சுற்றுது பாருங்கள். நான் வந்து இந்த ரேடியேட்டரையே வாட்டர் தண்ணி ஊற்றி வந்து கழுவ போகிறேன். அதுக்காக பார்த்திங்கன்னா நான் வந்து கழட்டிக்கிறேன். இதில் வந்து கிளாம்ப்பு மெயினானது இங்கே வரும், இல்லை அது மிஸ் பண்ணுறக்கூடாது. மொத்தம் ஒரு 3 போல்டு வரும். இந்த இடம் மட்டும் எவ்வளோ டஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, தெரியுதா? ஏதாச்சும் எம்டி ப்ரஷ் இருந்தால் இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணிக்கங்க. செம்ம டஸ்ட்டு. ஃபேன் வந்து நல்லா ரக்கா வந்து மூவ் ஆகுதா பார்த்துக்குங்க. இதில் வந்து ஃபேன் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னாலும் இந்த சென்டரில் இருக்குது பாருங்கள். இது வந்து ஷார்ப்பான ராட் இதை வச்சு ப்ரெஸ் பண்ணி அழுத்தினோன்னா ரக்கையை வந்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம மோட்டரை வந்து கழட்டி பண்ணிக்கலாம். இது இருக்குது பாருங்கள். இது வந்து ஜெல் போட்டு ஒட்டியிருப்பாங்க, தண்ணி எதுவும் உள்ளே போகாத அளவுக்கு. இதையும் வந்து நம்ம பிச்சு எடுத்துகிட்டு மோட்டரோட காயில் இருக்கும், மேக்னெட் காயிலோட, அதை எடுத்துகிட்டு நம்ம வந்து தேய்ச்சிட்டு துரு பிடிச்சிருந்துன்னா தேய்ச்சிட்டு போட்டோன்னா ரன் ஆகிடும். இது உள்ள தான் அந்த இது உள்ள தான் கார்பன் வந்து இருக்கும். கார்பன் வந்து தேஞ்சிடுச்சு அப்படின்னாலும் ஃபேன் சுற்றுற அந்த ஆர்பிஎம் வந்து லெவல் வந்து கம்மியாகிடும். கார்பன் போயிடுச்சுனாலே நம்ம வந்து சில பேர் தெரியாமல் ஃபுல்லாக இது வந்து மாற்றிடுவாங்க ஃபேனையே. ஃபேனோட ரேட்டு பார்த்தோன்னா மேக்ஸிமம் 1700 ரூபாலேருந்து 2000 ரூபாக்குள்ளே தான் வரும்.
வெறும் பாருங்கள், இந்த கிளாம்ப் வந்து மெயினானது 3 வரும் தெரியுதுங்களா. இது இருந்தால் தான் போல்டு வந்து போட்டு மாட்ட முடியும். ரேடியேட்டரை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரஷ்ஷில் வந்து தேய்ச்சி க்ளீன் பண்ணிக்கோங்க. ஃபோர்ஸாக வந்து தண்ணி வந்து ஊற்ற தேவையில்ல. நான் வந்து தேய்ச்சி கழுவிட்டேன். தண்ணி வந்து ரேடியேட்டரோட இந்த உள்ளாரெல்லாம் வந்து பார்த்திங்களா, இதுக்குள்ளெல்லாம் வந்து ஊற்ற தேவையில்ல. மேலே மட்டும் அந்த டஸ்ட்டு, அப்புறம் சின்ன சின்ன கல்லுலாம் வந்து இருக்கும். எல்லாமே வந்து ஏதாவது குச்சியோ இல்லை பின்னியோ வச்சு எடுத்துருங்க. இந்த கோர் வந்து பெண்ட் ஆகாத அளவுக்கு பார்த்துக்குங்க. வந்து ஃபுல்லாக வந்து எடுத்துட்டேன். இதில் பார்த்திங்கன்னா எவ்வளோ டஸ்ட்டு மண் இருக்குது தெரியுதுங்களா. கேமரா வேறு ஒரு கையில் வந்து பிடிக்கணும்ல, இந்த வரைக்கும் காட்டுறேன். டஸ்ட்டு மண் இதெல்லாம் பயங்கரமாக இருந்திருக்கு. பரவாயில்ல, மற்ற பேர்லாம் பார்த்திங்கன்னா ரேடியேட்டர் ரொம்ப நாஸ்தியாக வச்சுருப்பாங்க. இதில் அந்தளவுக்கு டஸ்ட்டு இல்லை, க்ளீனாக தான் இருக்குது. ஃபுல்லாக வந்து தண்ணியை வந்து ட்ரை பண்ணிவிடுங்க. அடுத்து எப்படி கழட்டணுமோ அதே மாதிரி மாட்டிட்டு கூலண்ட் வந்து ஃபில் பண்ண வேண்டியதான். ரேடியேட்டரை பார்த்தோன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிட்டு ரேடியேட்டர் ஃபேனை வந்து ஃபிக்ஸ் பண்ண உடனே இந்த ஃபேனோட இந்த ரெக்கெல்லாம் வந்து ஃப்ரீயாக சுற்றுதான் செக் பண்ணிக்கோங்க. ஓவராக டைட் வைக்கும்போது ஏதாவது அமுங்கி சுத்தாமல் உராயும், இந்த ரேடியேட்டர் கோரில் வந்து உரையிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறைய இருக்குது. ஓகே, பக்காவாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு. சின்ன சின்ன கல்லுலாம் இருந்தது நடுவில், இங்கே இதெல்லாம் இங்கெல்லாம் இருந்தது. ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா நான் ஒரு சின்ன ஒரு பின்னை வச்சு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ வந்து எப்படி கழட்டணுமோ அதே மெத்தடில் வந்து மாட்டிட வேண்டியதான். நான் வந்து ஃபுல்லாக மாட்டிட்டு ஃபுல் வீடியோ வந்து காட்டுறேன். ரேடியேட்டர் கழட்டு வந்து எக்ஸாஸோட ஹெட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து துரு பிடிச்சிருக்கும். இது வந்து இருட்டாக ஒரு மாதிரி தெரியுது, இந்த வெளிச்சத்தில் காட்டுறேன். இதை வந்து கழட்டி கூட நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். அதை வந்து கழட்டிட்டு நான் வந்து காட்டுறேன். வீடியோ எடுத்தோன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும். நம்ம இக்னிஷன் காயில் அந்த சைடில் அதை கழட்டினோன்னா அதோட O2 சென்சரோட கனெக்டிங் வரும். அதை கழட்டிட்டு அந்த பின்னை கழட்டிட்டு அப்படியே எடுத்துட வேண்டியதான். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா எக்ஸாஸ்ட் போல்ட்டோட அலாங்கியை வந்து இங்கே இருக்குது, யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து லூஸ் பண்ணிவிட்டு கழட்டி விட்டுறலாம். அப்போ தான் நமக்கு இந்த பெண்ட் எக்ஸாஸ்ட் வந்து எடுக்க முடியும். அதே மாதிரி இந்த சின்ன பாக்ஸ் இருக்குது பாருங்கள், இதில் வந்து இக்னிஷன் காயிலோட பின்னு வரும், அதையும் வந்து கட்டிக்கணும். இதையும் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த காயில் இப்படி எடுத்து விட்டுட்டு இது வந்து ஸ்பார்க் ப்ளக்குக்கு போகிறது. இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அது வருது ஃப்ளக்கு. இது வந்து O2 சென்சாரோட ஃப்ளக்கு தெரியுதுங்களா. இதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து பெண்டு சைலன்ஸில் வந்து எடுக்க முடியும். இது ரேடியேட்டரை கழட்டி இருக்கும்போது இப்போயே நம்ம எடுத்து க்ளீன் பண்ணிக்கிறது பெட்ரு. இது O2 சென்சாரோட ஃப்ளக் இது இருக்குது. இதை பார்த்திங்கன்னா கரெக்டாக அப்படி பிடிச்சி லைட்டாக அப்படி வெளியே இழுத்தா போதும், வந்துடும். வந்த உடனே நீங்கள் கிராஸில் இப்படி பிடிச்சி ப்ளக்கை வந்து ஈஸியாக வெளியில் வந்து எடுத்துடலாம். வந்துடுச்சு பாருங்கள், ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த பெண்டு எக்ஸாஸ்ட்டை வந்து கழட்டிட்டு நான் வந்து காட்டுறேன். ஓகே, பார்த்தோன்னா இந்த மாதிரி டீ ஸ்பேனரில் இந்த சைடில் 10, 12 வருது தெரியுதுங்களா. இந்த மாதிரி 12 இந்த மாதிரி ஸ்பேனரை போட்டு கழட்டினா கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா ரிங் ஸ்பேனர் போட்டாலும் நமக்கு வந்து இந்த எக்ஸாஸ்ட்டை வந்து இடிக்கும். இந்த மாதிரி போட்டு நம்ம வந்து கழட்டினோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ஈஸியாக வந்து கழட்டிடலாம். லென்த் அதிகமாக இந்த சைடு கொடுத்துருந்தாங்கன்னா லென்த் வந்து நமக்கு மர்காட்டில் இடிக்கும். இந்த சைடில் இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கேமராலாம் இடிக்குது. ஏன்னா இந்த ரேடியேட்டர் கழட்டி இருக்கும்போது தான் இந்த இடத்த வந்து கழட்ட முடியும். ரொம்பவே வந்து இங்கே வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க, அது வந்து செம்மையாக துரு பிடிச்சிருக்கு. அப்படியே வந்து கழட்டும் போதே நம்ம வந்து இதை வந்து தேய்ச்சிட்டு கொஞ்சம் ரெடி பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கு தான் வந்து கட்டிகிட்ருக்கேன்.
ஓகே, போல்டு வந்து கழட்டியாச்சு. இந்த பார்ட்ஸ் தான் வந்து துருவே பிடிச்சிருக்கு, தெரியுதுங்களா? ஓகே, வந்து O2 சென்சாரோட கேபிள்லாம் வந்து நம்ம வந்து கழட்டி விட்டாச்சு. அதை வந்து நேக்காக எடுத்துகிட்டு தான் இவர் வந்து வெளியிலேயே வந்து எடுக்க முடியும். இப்போ எடுத்து பாருங்கள், இந்த பார்ட்ஸ் தான் வந்து துருவே வந்து பயங்கரமாக வந்து பிடிச்சிருக்கு, தெரியுதுங்களா? இப்போ பார்த்தோன்னா இந்த O2 சென்சாரோட கேபிள் இங்கே இருக்கும். அதை வந்து கொஞ்சம் நேக்காக வந்து வெளியில் வந்து எடுத்துடணும். ஓகே, ஒரு இது எடுத்தாச்சு. இப்போ வந்து லைட்டாக ஷேக் பண்ண மாதிரி அப்படியே எடுத்துகிட்டு வந்துடலாம். பெண்டு பைப்பை வந்துடுச்சு. ஓகே, பார்த்திங்கன்னா எடுத்தாச்சு பெண்டு பைப்பை. பார்த்திங்கன்னா பயங்கரமாக இந்த பார்ட்ஸ் தான் வந்து தெரியுது பாருங்க, பயங்கரமாக வந்து ரெஸ்ட்டு வந்து ஏறி இருந்தது, தெரியுதுங்களா? செம்மையாக ஹீட்டுக்கு அதுக்கும் பார்த்திங்கன்னா பிளாக் கலர் வந்து பயங்கரமாக இதாக இருக்குது. பார்த்திங்கன்னா எக்ஸாஸ்டோட வால்வு இருக்கிற இடம், நம்ம சிங்கிள் சிலிண்டரில் செம்ம பவரை வந்து இது பண்ணுற பைக்கு. ஹீட்டில் முறுமுறுப்பாக இருக்குது, அப்படியே அந்த கரித்தூள் பிளாக்கு பார்த்தா தெரியும். ஓகே, நான் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து காட்டுறேன். இதுலேயும் கார்பன் வந்து நிறைய வந்து படிஞ்சிருக்கு, பார்த்தீங்களா? O2 சென்சார் தான் வந்து கழட்ட முடியாத அளவுக்கு ஹீட்டில் வந்து பயங்கரமாக ஜாம் ஆகிருக்கும். வண்டி வாங்கும்போது பார்த்தோன்னா இந்த கோல்டன் பைப்பு கலரில் வந்து இருக்கும் அந்த பைப்பு, சூப்பராக இருக்கும் பெண்டு பைப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா வண்டியோட ஹீட்னாலையும் அந்த ஆர்பிஎம் ஸ்பீடு இது பண்ணுறதுனாலையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லே வந்து பிளாக்காக மாறிடுச்சு. இதையும் வந்து எம்ஆர் பேப்பர் வச்சு தேய்க்கலாம், தேய்ச்சினா ஓரளவுக்கு இந்த மாதிரி வரும். தேய்ச்சி பார்த்தேன், ஆனால் வண்டியோட ஹீட்னால் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண உடனே ஒரு கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தோன்னா மறுபடியும் பிளாக் ஆகிடும். அதனால் இந்த ஹெட்டில் வர இந்த ஸ்பாட்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா தேய்ச்சேன் ஓரளவுக்கு. எடுத்து பாருங்கள், இதை மட்டும் தேய்ச்சேன், ரொம்ப துரு பிடிச்சிருந்தது. தேய்ச்சிட்டு லைட்டாக வந்து ஆயில் வந்து தடவிட்டேன். ஸ்டார்ட் பண்ணும்போது லைட்டாக ஸ்மோக் போக வரும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இதை வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா ஃபுல்லாக மாட்டதெல்லாம் வீடியோ எடுத்துருந்தேன்னா வீடியோ பார்த்திங்கன்னா லென்த்தாக போயிடும். மோட்டோல் கூலண்ட்டு பார்த்தோன்னா 1 லிட்டருக்கு தான் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் வந்து உள்ளே வந்து நிறைய போகும், ஃபுல்லுமே வந்து கழட்டி வெளியே எடுக்குது. அதனால் எக்ஸ்ட்ரா ஒன்று வந்து டாப் அப் பண்ணிக்கிறதுக்கு 2 வந்து வாங்கியிருக்கேன். கூலண்ட் வந்து வெளியில் எடுக்கிற அந்த கேப் எல்லாமே வந்து கரெக்டாக மாட்டி இருக்கிறோமா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் எல்லாமே வந்து கரெக்டாக ஓஸ், கூலண்ட்டோட ஓஸ் பைப், இந்த சின்ன ஓஸ் ரேடியேட்டர் அந்த இது எல்லாமே கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சேன். அந்த சைட்லேயும் இருக்கும் ஒன்று, எல்லாமே மாட்டி வச்சேன்னு கரெக்டாக பார்த்துக்குங்க. அப்புறம் மறக்காமல் ரேடியேட்டரோட ஃபேனோட ஃப்ளக்கு கரெக்டாக மாட்டிக்குங்க. வந்து கூலண்ட் வந்து ஊற்றிடலாம். பேக்கில் வேறு டிவியில் பார்த்தீங்கன்னா ஏதோ சாங்ஸ்லாம் வேறு ஓடுது, நான் பேசுகிற ஆடியோ வேறு இருங்க லைட்டாக தான் கேட்குது. கூலண்ட்டோட இது வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இது கேப் எடுத்தாச்சு. இந்த மாதிரி கப்பு இருந்தால் கப்பு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லான உடனே பார்த்திங்கன்னா ஓவர்ஃபுல் போல்ட் வந்து அந்த சைடில் இருக்குது. அதை வந்து லைட்டாக ஏர் லாக் எடுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்.
பார்த்தீங்கன்னா கூலண்ட் ஆயிலை வந்து நீங்கள் கீழே அங்கேயும் ஊற்றலாம், அப்படி இல்லைன்னா இங்கேயும் ஓப்பன் பண்ணிட்டு கூட நம்ம வந்து ஊற்றிக்கலாம். நம்ம இது வழியாக ஊற்றணும் அப்படின்னாலும் கூலண்ட்டு பார்த்தோன்னா நமக்கு வந்து அங்கே போகும். இது காட்டுறோம் பாருங்கள், தெரியுதுங்களா? நான் ஃபுல்லாகிடுச்சு ரேடியேட்ரு. இப்போ வந்து வண்டியை வந்து லைட்டாக ஒரு ஆன் பண்ணோம் அப்படின்னா லைட்டாக ஆன் பண்ணோன்னா உள்ளே வந்து போயிடும். மேக்ஸிமம் மினிமம் அந்த கோடு லெவல் வந்து இங்கே வந்து தெரியும். இது கீழே இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் மினிமம் லெவலில் வந்து பாருங்கள், டப்பா வந்து ஃபுல்லாகவே க்ரீனாக தான் தெரியும். இந்த கேடிஎம் பைக்கில் பொறுத்த வரைக்கும் கூலண்ட் வந்து அப்படியே க்ரீன் கலர்லேயே வந்து மாறிட்டுருக்கும். மேக்ஸிமம் மினிமம் கோடு வந்து லெவல் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு ஊற்றணும். அப்படியே நீங்கள் வந்து ஃபுல்லாகவே அதிகமாக ஊற்றிட்டீங்க அப்படின்னா அந்த சைடு வந்து ஓவர்ஃபுல் போல்ட் இருக்குது, அதை வந்து கழட்டி கூலண்ட் வந்து வெளியில் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, கரெக்டாக வந்து ஃபில் பண்ணியாச்சு. கேப்பை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். நீங்கள் வந்து வண்டியை ரன் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் கூட கொஞ்சம் வேணால் டாப் அப் பண்ணிக்கலாம். ரேடியேட்டரை பார்த்தோன்னா கழட்டி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி போட்டியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி ரேடியேட்டர் சுற்றுற ஃபேனோட சவுண்டை வந்து பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா இந்த இடத்துல ஃப்ளக்கு வந்து கரெக்டாக வந்து மாட்டி இருக்குமா அப்படின்னு செக் பண்ணிக்கங்க. ஃபேனோட ஃப்ளக்கு வண்டியை பார்த்திங்கன்னா ஆன் பண்ணி விட்டாச்சு. கொஞ்ச நேரம் ரேடியேட்டர் வந்து வண்டி வந்து ஹீட் ஆனவுடனே டெம்பரேச்சர் ஏறினோடனே பார்த்தோன்னா நமக்கு டெம்பரேச்சர் வந்து ஒரு 3 பாயிண்ட் வந்து ஏறி இருக்குது. டெம்பரேச்சர் ஏறிச்சு அப்படின்னா ரேடியேட்டர் வந்து சுற்ற ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து ரேடியேட்டர் வந்து கழட்டி மாட்டுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரேடியேட்டரோட ஃபேனோட பின்னை வந்து கரெக்டாக வந்து மாட்டிக்குங்க. கொஞ்ச நேரம் வரைக்கும் ஹீட் ஆகும், டைமிங் வந்து விடுவோம். ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னா ரேடியேட்டர் வந்து ஃபேன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இருக்கும் ஃபேனு. இப்போ பார்த்தோன்னா 10ஆம் நம்பர் ஸ்பேனர் கரெக்டாக பார்த்தா தெரியும். இங்கே வந்து நம்ம வந்து ஏர்லாக் எதாவது இருந்ததுன்னா கூலண்ட் வந்து வெளியில் வர்றதுக்கு லைட்டாக வந்து ஓப்பன் பண்ணி விடுவோம். கூலண்ட் லைட்டாக லூஸ் பண்ணி விட்டால் போதும், கூலண்ட் வெளியில் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வழியுது தெரிஞ்சுக்கலாம். அது செத்துது. ஒரு வழியாக பார்த்திங்கன்னா நம்ம 390 ரேடியேட்டரை வந்து கழட்டி மாட்டியாச்சு. மாட்டும்போது அப்படியே வீடியோலாம் எடுக்கவே வந்து ஒரு 2 மணி நேரம் கிட்ட டைம் வந்து ஆகிடுச்சு. இப்போ இருக்கிற எல்லா ஸ்போர்ட்ஸ் பைக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ரேடியேட்டர் வந்து கட்டாயம் வந்து கொடுத்துட்றாங்க. வண்டியோட ஹீட்டை வந்து இன்ஜின் ஹீட்டை வந்து கம்மி பண்ணலாம், ஓரளவுக்கு லாங் வந்து நிற்காமல் போகலாம். அதனால் வந்து ரேடியேட்டர் வந்து கொடுத்துட்றாங்க. அந்த ரேடியேட்டரில் பார்த்திங்கன்னா நிறைய டஸ்ட்டு, கேடிஎம்க்குலாம் சொல்லவே தேவையில்லை. வீல்லையே பார்த்திங்கன்னா செம்ம டஸ்ட்டு வந்து செம்மையாக வந்து ஒட்டும். அதுவும் சென்னையில் இருக்கிறவங்களுக்குலாம் சொல்ல தேவையில்லை. மழை பெஞ்சு முடிஞ்சிடுச்சு அப்படின்னா ஒரு பஸ்ஸு பின்னாடியோ இல்லை லாரி பின்னாடியோ போனோம் அப்படின்னா அந்த மாதிரி டஸ்ட்டு வந்து வரும். அந்த டஸ்ட்டு ஃபுல்லுமே ரேடியேட்டரு அந்த கோர்லலாம் போயிட்டு இதாகிடும். நீங்கள் அப்பப்போ வந்து க்ளீன் பண்ண தேவையில்ல. வாட்டர் வாஷ் பண்ணும்போதும் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிடலாம். ஆனால் தண்ணி ஃபோர்ஸாக ரேடியேட்டர் கோரில் அடிச்சோன்னா அந்த கோர்லாம் ஹீட்டில் வந்து ஒரு மாதிரி இதாக இருக்கும், அது வந்து பெண்ட் ஆக சான்சஸ் இருக்குது.
முடிஞ்ச வரைக்கும் லைட்டாக ஏதாவது ப்ரஷ்ஷை வச்சு கூட க்ளீன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை, இல்லை அதுக்கு அடுத்து உங்களால் எப்போ டைம் கிடைக்குதோ நீங்களே வீட்டிலேயே சிம்பிளாக வந்து கழட்டி வந்து மாட்டலாம். சர்வீஸ் சென்டர் எடுத்துகிட்டு போனால் எவ்வளோ பட்ஜெட் கம்மியாக இருந்ததுன்னா வெளியில் எங்கேயாவது கடையில் விட்டும் பண்ணிக்கோங்க. அப்படி என்னால் பண்ண முடியும், சிம்பிள் தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களே பண்ணிக்கலாம். நானே வீட்டில் வந்து கழட்டி மாட்டி பண்ணிடுறேன். உங்கள் பைக்லேயும் பார்த்தீங்கன்னா KTMல 200, 250, 390 எதாக இருந்தாலும் இருக்கட்டும், பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் வந்து ஃபேன் வந்து சுற்றலை அப்படின்னா ஒன்று ஹீட் சென்சாரோட இதையும் செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா ஃபேன் சுற்றுதா அப்படின்னு கரெக்டாக அந்த சைடில் வந்து வரும், அதை பாருங்கள். பார்த்துட்டு ஃபேனோட கார்பன் வந்து தேஞ்சிருந்தாலும் RPM வந்து கம்மியாகிடும். நீங்கள் வந்து அதை ரெடி பண்ணுறத விட புதுசாக ஃபேனோட ரேட் வந்து சீப்பாக தான் இருக்கும், புதுசாக வந்து வாங்கி போட்டுருங்க. ஓகே.